டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் இதயம் முரளி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷனில் அதர்வா முரளி அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா தெரிந்த கதை தான். முரளி அவர்கள் நடிப்பில் வெளியான இதயம் படத்தின் கதை மாதிரி தான். ஹீரோ அதர்வா முரளி. படத்தில் அவர் பேர் இதயா. இவருக்கு ஒரு மாமா இருக்கார். மாமா மட்டும்தான் இருக்கார். அவர் தான் நட்டி. நட்டிக்கு உலகமே மாப்பிள்ளை இதயா தான். இதயாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே கதை தொடங்குது. கொஞ்சம் மெச்சூராகி விவரம் தெரிஞ்ச பிறகு பிரீத்தி முகுந்தனை காதலிக்கிறாரு. அதில் ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் கயாடு லோகர் அவங்கள காதலிக்கிறாரு. அதுவும் செட் ஆகலை. ஏனோ காதலை சொல்ல முடியல. இப்போ இவர் பழைய காதலிகளை சந்திக்கிறாரு. அவங்க இவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இப்போ இவரோட மாமா நட்டி அவர் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடித்து கல்யாண ஏற்பாடும் பண்ணுறாரு ஹீரோவுக்கு. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இவர் காதலித்த ஒரு பொண்ணை அமெரிக்காவில் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து காதலை சொல்லிட்டு வருவோம்னா அமெரிக்காவுக்கு நண்பர்களோட கூட்டத்தோடு போகிறாரு. அங்கேயும் சின்ன பிரச்சனை ஆகிடுது. அப்புறம் சரி ஊருக்கு போய் கல்யாணத்தை பண்ணணும்னு திரும்பி வர்ற வழியில் பகத் பாசிலை சந்தித்து பேசுகிறாரு. பகத் பாசில்கிட்ட தன்னோட காதல் கதையையும் சொல்கிறாரு. கேளுங்க சார் ஹீரோவோட காதல் கதையன்னு. ஊருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு நாளில் தான் திட்டமிட்டபடி மாமா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடந்ததா இல்லையா, காதலிச்ச பொண்ணை கரம் பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தோட நிர்வாகிகளில் ஒருத்தர் பார்ட்னர்ஸான ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் ரொம்ப கலர்ஃபுல்லாக படத்தை எடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. சென்னை, திருச்சி, மதுரை, அமெரிக்கான்னு லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோவோட நண்பர்களாக ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. பரிதாபங்கள் சுதாகர், டிராவிட் செல்வம், அர்சனு, இசையமைப்பாளர் தமன்னு நண்பர்கள் சர்க்கிள்லாம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. பரிதாபங்கள் சுதாகர் ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாரு. நட்டி அவர் கதாபாத்திரத்தை அவர் ஃபுல்லப் பண்ணியிருக்காரு. கதாநாயகிகள் பிரீத்தி முகுந்தன் அவங்க கேரக்டர்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஹீரோ அதர்வாவுக்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு கதாநாயகி கயாடு லோகர் அவங்களும் ஹீரோவுக்கு மறுபடியும் சந்திக்கும் போது அவங்களும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னொரு கதாநாயகி மாளவிகா. இப்படி ஏகப்பட்ட நடிகைகளை நடிக்க வச்சுருக்காங்க. ஹீரோ அதர்வா தயக்கமும் கூச்ச சுபாவம் உள்ள கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா சூப்பராக பண்ணியிருக்காரு. படமே ஒரு கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. காஸ்டிங்கு ஒளிப்பதிவுலாம். மியூசிக் அவர் தமன் அவரே படத்துலையும் நடிச்சிருக்காரு. பாடல்கள் பின்னணி இசையெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ப்ரொடியூசரை இயக்குனருங்கிறதால அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் சரியாக செஞ்சுருக்காங்க. ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. திரைக்கதையில் இன்னுமே கவனம் செலுத்தியிருக்கணும் இயக்குனர். இதயம் படத்தையும் சேரன் அவர்கள் எடுத்த ஆட்டோகிராஃப் படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை எழுதின மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, அவங்க பிரீத்தி முகுந்தனை. அதில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அவங்க வீட்லேயும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது அது எதனால் பிரேக்கப் ஆனதுன்னு தெளிவாக சொல்லலை. இவங்க சொல்கிற காரணமும் நமக்கு கன்வின்சிங்காக இல்லை, ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் அவர் கயாடு லோகர் அவங்கள காதலிக்கிறாரு. அதுலேயும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அப்புறம் அதுலேருந்தும் மூவ் ஆன் ஆகி போய் வேறு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணுன்னு எதனால் இவர் மாறி மாறி காதலிக்கிறாரு, அப்புறம் அதுலேருந்து விலகி போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெளிவாக நமக்கு சொல்லலை. இல்லை இவங்க சொல்கிறதே நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. திரைக்கதை ஒரு நேர்கோட்டில் பயணிக்கலை. மாறி மாறி காதலிச்சுட்டு கடைசியாக காதலுக்காக கல்யாணத்தையும் நிறுத்துவதாக ஹீரோ சொல்கிறாரு.
ஹீரோவுக்கு என்ன காதலா இல்லை கிறுக்கா? இவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயே ஹீரோவோட காதல் தான் முக்கியம்னு வாதாடுவாங்க. அதுவே அவர் தமனுக்கு என்ன பண்ணுனாங்க, அவர் தமன் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பார். அப்புறம் அதை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவார். அப்போ வந்து தமனோட காதலியை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க அந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்கட்டும்னு. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல. கல்லூரி படிக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு வேணால் இந்த படம் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு சுமாராக தான் இருக்கும். கருணாஸ் அவரோட மகன் கென் கருணாஸ் நடித்த படம் இப்போ வந்தது இல்லையா, அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமே உங்களுக்கு பிடிக்கும். 2 மணி நேரம் 50 நிமிஷம் டியூரேஷன்லாம் தேவையே இல்லை. ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருந்தா கூட இந்த படம் இன்னும் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. அனைவரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சிங்கு தான். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.